இந்த உலகத்துல மிகப்பெரிய நாமம் அப்படின்னு ஒரு நாமம் இருக்குது அப்படின்னா அது இயேசு என்கிற வல்லமையுள்ள நாமம். அந்த இயேசுங்கிற நாமத்தை சொல்லும் பொழுதே பிசாசுகள் நடுநடுங்குகிறது, வியாதிகள் சுகமாகிறது, சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அந்த நாமத்தை உடையவர்களை அது சேதப்படுத்தாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல பேதுருவும் யோவானும் 9வது மணி வேளையில அங்க தேவாலயத்துக்கு போகும்போது தாயின் வயிற்றிலிருந்து இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை பிச்சை கேட்கும்படி அங்கே உட்கார வைத்திருந்தார்கள். அங்க பிச்சை கேட்கும்படி அவங்கள்ட்ட ஏதாவது கிடைக்குமா நம்ம பார்க்கும் பொழுது பேதுருவும் யோவான்னு சொல்றாங்க, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்ல, என்னிடத்துல இருக்கிறத உனக்கு தர்றோன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட அப்படின்னு சொல்றாங்க. பிறவியிலிருந்து சப்பானியாய் முடமாகி போன ஒருவன் அத்தனை கட்டுகளிலும் இருந்து அவன் கட்டவிழ்க்கப்பட்டு அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து துதித்து தேவனை தேவாலயத்திற்குள் அவன் கடந்து சென்றத நம்ம பார்க்கிறோம். இந்த நாமத்தை உடையவர்களாதான் நாமும் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறோமோ பிலிப்பியர்ல நம்ம பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும். இன்றைக்கு உங்க வாழ்க்கைக்கு எதிராய் செயல்படுகிற அத்தனை காரியங்களும் நீங்கள் விசுவாசத்தோடு இந்த நாமத்தை சொல்லும் பொழுதே அத்தனையும் விலகி போய்த்தான் ஆக வேண்டும். வியாதிகள் நிச்சயமா உங்க சரீரங்கள்ல இருக்க முடியாது. பிசாசுகள் உங்கள் குடும்பங்களை அலைக்கழிக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய நாமத்தை உடையவர்களாய் நீங்க இருக்கிறீங்க. இந்த நாமத்தை உடையவர்களாய் நான் இருக்கிறேன் என்ற சந்தோஷத்தோடு நித்தமும் நாம் சமாதானமாய் சந்தோஷமாய் இந்த பூமியில வாழ முடியும்.